உற்சாகமான ஆவியை ஆண்டவரே தாரும் ஆண்டவரே. தேவனே, ஓ ஹல்லேலூயா, காத்துக்கொள்ளும் நீதியை வெளிப்படுத்து. அப்பொழுது நான் அறிவிக்கும் ஆண்டவரே. ஏற்கும் பலிகள் ஆண்டவர் நொறுகுண்ட ஆவிதான். நான் தேவனே, நொறுகுண்டதும் நறுகுண்டதுமான ஆண்டவரே இருதயத்தின் புறக்கண்டீர் ஆண்டவரே. ஓ ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சமூகத்திலே பலியிட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில உண்மையான அந்த சந்தோஷத்தோடு கூட நான் ஜீவிக்கும்படியாய் ஆண்டு உதவி செய்வார். ஹல்லேலூயா. இருக்கிற வேளையிலே ஜெப குறிப்புக்காய் சார் எட்வர்ட் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ச்சோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேங்க்யூ. உம்மை துதிக்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படியாய் என் தேவன் எங்களுக்கு ஜீவன் கொடுத்தீரே, அதற்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் விண்ணப்பங்களை வைக்கிறோம். எங்களுடைய அநேக விண்ணப்பங்களுக்கு என் தேவன் செவி சாய்த்து நீர் பதில் கொடுத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த நாளில் ஆண்டவரே, சகோதரன் மைக்கேலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சரீர பலவீனத்தினால பாதிக்கப்பட்டிருந்த உம்முடைய பிள்ளையை நீர் சுகப்படுத்தும்படியாக, பூரண சுகத்தை கொடுத்து என் தேவனின் மகன் நடத்தும்படியாக உம்முடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். தேவனுடைய குணமாக்கு வல்லமை உச்சந்தலைந்து உள்ள கால்வரை இறங்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே மகனை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, என் தேவன் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இந்த நாளிலே திருமண பந்தத்தில் இணைக்கப்பட இருக்கிற சகோதரி கௌரி குமாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மகன் தேசத்திற்கு அறிந்து கொண்ட மகன் ஆண்டவரே, அப்பா இந்த திருமண வைபவத்திலும் கூட என் தேவனுடைய பிரசன்னம் அதை ஆளுகை செய்யும்படியாய் நீரே அந்த குடும்பத்திற்கு தலைவராய் இருந்து அந்த தம்பதிகள் உமக்காக சாட்சியாய் வாழ உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, வருகிற 7ஆம் தேதி தாயத்திற்கு திரும்பி செல்ல இருக்கிறோம் சகோதரர் கதிர்வேல் பாண்டியன், டாக்டர் கதிர்வேல் பாண்டியனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திற்கு வந்து 7 ஆண்டுகள் சகோதரன் சகோதரியம் வைத்து பாதுகாத்து நடத்தி வந்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். தேசத்திற்கு வந்து ரட்சிப்பை கண்டுகொள்ளும்படியாக என் தேவன் கிருபை செய்தீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேசத்திலே நீர் மகனை கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி ஆவிக்குரிய ஜீவிதனால வளர்ச்சியை கொடுத்திருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து பிள்ளைகள் உமக்கென்று வைராக்கியம் பாராட்ட உதவி செய்யும். தாயகம் சென்று அங்கு நடத்த இருக்கிற தன்னுடைய சொந்த மருத்துவமனைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் அந்த மருத்துவமனை ஆசீர்வதித்து அந்த மருத்துவமனைக்கு வருகிற ஜனங்களின் தேவனுடைய அன்பை காணும்படியாக, தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, இவர்கள் மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கப்படும்படியாக, மருத்துவமனையை பயன்படுத்தும்படியாக, இவர்களை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபையாக ஆண்டவரே அவர்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல சாட்சியை கேட்க உதவி செய்யும் ஐயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, வருகிற நாளை தினத்திலே தேசத்திற்கு வர இருக்கிற சகோதரி லாரன்ஸுக்காகவும் மகள் குளோரிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய பிரயாணத்திற்கு பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய், தேவனுடைய பாதுகாப்பு இருக்கும்படியாக ஆண்டவரே அவர்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. தேவ பிரசன்னமும் தேவ கிருபையும் அவர்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, திரு மாடசாமிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மகள் பிரியா குடும்பத்திற்கு சமாதானம் வேண்டி ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பத்தை வைத்திருக்கிறார்கள். சமாதானத்தின் தேவன் ஆண்டவரே, உலகம் கொடுக்கிற சமாதானத்திலே போல அல்ல, தெய்வீக சமாதானத்தில் கொடுக்கிற தெய்வம் அப்பா. ஆண்டவரே, அந்த குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுத்து என் தேவனை அறிந்து கொள்ளும்படியாக, என் தேவனை காணும்படியாக, என் தேவனுடைய அன்பை ருசிக்கும்படியாக உதவி செய்யும். நல்ல சாட்சியை கேட்க கிருபை செய்வீராக. இந்த நாளிலும் கூட தன்னுடைய மைத்துனரை இழந்து தவிக்கிற அஜ்மா இருந்து வருகிற சகோதரர் ராஜேஷ்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். வேதனையோடு இருக்கிற அந்த குடும்பத்துக்கு தேவன் ஆறுதல் படுத்தும்படியாய், உம்முடைய ஆணி பாய்ந்த கரங்களினால் அவர்களை ஆற்றும்படியாய், தேற்றும்படியாக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஈடுகட்ட முடியாத இழப்பை ஆண்டவரே அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் அவர்கள் ஆறுதல் படுத்துங்க. என் தேவன் அவர்களை ஆற்றும்படியாக, என் தேவன் அவர்களை தேற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவ கிருபையினாலே நிரப்புவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்கள் சபையில 2 முறை அநேக முறை நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். அநேக பிள்ளைகள் ஜெபித்திருக்கிறார்கள். மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட அந்த கலெக்டர் அலெக்ஸ் பால் மேனனுக்கான என் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு, அநேக பிள்ளைகளுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களை பத்திரமாய் விடுவித்திரே, அதற்காக உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நாங்கள் சபையாய் நன்றி செலுத்துகிறோம். சபையாய் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை எல்லாம் கேட்டதற்காக ஆண்டவரே உமக்கு நன்றி பலிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே
நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட மனவேதனையோடு கூட துக்கத்தோடு கூட பாரத்தோடு கூட யாராவது வந்திருப்பார்கள் என்றால் ஆராதனை விளையாடின அநேகரை தேற்றி இருக்கிறீர் ஆண்டவரே, அநேகரை ஆறுதல் படுத்தி இருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல செய்தி வேளையிலும் கூட என் தேவனுடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஒவ்வொருவரையும் ஆறுதல் படுத்தட்டும், ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும், கட்டுகள் விடுவிக்கப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனை முடிந்து செல்லும் பொழுது மன நிறைவோடு கூட சமாதானத்தோடு கூட விடுதலையோடு கூட கடந்து செல்ல என் தேவனின் கிருபை செய்வீராக ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். உட்கார்ந்து அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் இந்த ஆராதனைக்கு முதலாக வந்திருக்கிறேன் சொல்லுற யாராவது இருப்பீங்களா தயவு செய்து எழுந்து நிற்க முடியும் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தான் இந்த அசிம்சா கார்ட் ஷார்ஜா தமிழ் சபைக்கு வந்திருக்கிறேன் என்று சொல்லுற யாராவது இருப்பீங்களா தயவு செய்து எழுந்து நிற்க முடியாது அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவர்களை கரங்களை தட்டி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் வரவேற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து எங்களோடு கூட ஆராதனை பங்கு பெறும்படியாய் உங்கள் அன்பாய் கேட்டு அப்படியே நில்லுங்க, உங்களுக்கு ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. இந்த வாரத்திலே தங்களை பிறந்த நாளை கொண்டாடுதான கர்த்தருடைய பிள்ளைகள் யாராவது இருப்பீர்களால் எழுந்து நிற்கும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுதான கர்த்தருடைய பிள்ளைகள் ஹல்லேலூயா. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலே தங்கள் திருமண நாளை நினைவுகிறவர்கள் யாராவது இருப்பீங்களா எழுந்து நிற்கும்படியா அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். Those who are celebrating their marriage anniversary, hallelujah. கர்த்ததாமே இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் நம்முடைய ஐக்கியத்தை இன்னும் அதிகமாய் அவர் பலக பண்ணும்படியாய் புதிதாய் ஆண்டவரை வந்திருக்கலை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் பிறந்தநாள் கொண்டாடுகளையும் திருமண நாளை கொண்டாட கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் சகோதரன் ஆல்வின் அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் இந்த பிள்ளைகளை நம்ம ஆசீர்வதிச்சோம். ஹல்லேலூயா. நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை பொழுதுக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தருடைய சபைக்கு கொண்டு வந்த அந்த புதிய ஆத்துமாக்களுக்காக நோக்கி பார்க்கிறோம்ப்பா. ஆண்டவரே, கடந்த நாட்கள் பூரா அந்த பிள்ளைகளை காத்து கொண்டீங்க, இந்த நாளும் சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறீங்க. ஆண்டவரே, என்னென்ன இதயத்தின் வாஞ்சிகளோடு வந்திருக்காங்களோ எல்லாத்தையும் அறிகிற தேவன், இந்த நாளிலும் பிள்ளைகள் தகப்பனே அவருடைய அந்த வாஞ்சிகளை நிறைவேற்றும்படி ஜெபிக்கிறோம். நிச்சயமாகவே கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். மெல்லிய சத்தத்தை கேட்க, மெல்லிய தொடுதலை அவர்கள் உணர கர்த்தர் நீங்க உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. மெய்யாகவே தகப்பனே இங்கிருந்து கடந்து சொல்லும் போது ஒரு பெரியதான தேவ சமானத்தோடு கடந்து செல்ல தகப்பனே கர்த்தர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆலயத்துக்கு வரவும் ஆண்டவர் இலவசமாய் வைத்திருக்கிற சந்தோஷத்தின் சமாதானத்தை அந்த நித்திய ஜீவனையும் இவர்களும் இவர்கள் குடும்பத்தாரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் சபையாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அந்த தேவ ஆசீர்வாதம் எப்போதும் இந்த குடும்பத்திலே தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் தங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ளே கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, தகப்பனே, தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து இந்த நாள் வரைக்கும் கிருபையாய் பாதுகாத்து கொண்டீங்கப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய வருஷத்திலே புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். நல்ல ஆரோக்கியம், சுகம், பலம் தகப்பனே எல்லாவற்றையும் கர்த்தர் இந்த புதிய வருஷங்களில் கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். நாங்களும் சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. அந்த தேவ ஆசீர்வாதம் எப்போதும் இந்த பிள்ளைகளின் சிரசின் மேல தங்கி இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இவர்கள் தகப்பனே இவர்கள் குடும்பத்துக்கும் சபைக்கும் தகப்பனே ஆசீர்வாதமா இருக்க கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. தங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு புதிய வருஷத்துக்குள்ள கடந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே உங்க சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளை இணைத்தீங்க, இம்மட்டும் வழி நடத்தினீங்க. இன்னும் தகப்பனே அநேக வருஷங்கள் அவர்கள் சேர்ந்து ஜீவிக்கவும், அநேகருக்கு அவர்களுடைய குடும்பங்களுக்கும் இன்னும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கவும் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஆக்கிலா பிரிஸ்கிலா போல தகப்பனே அவர்கள் அநேக ஊழியங்களை தாங்கத்தக்கதான ஸ்லாக்கியங்களை அந்த குடும்பங்களை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. நாங்களும் சபையாக இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. தேவ ஆசீர்வாதம் எப்போதும் இவரோடு தங்கியிருந்து ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் இவர்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் கர்த்தர் நீங்க அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உங்க சமூகத்தில் தருகிறோம். மிகுதியான நேரத்தை கர்த்தர் கிருபையாய் பொறுப்பேற்றுக் கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். ஏசப்பா இன்ப நாமத்தில் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. வானத்தை பூமி உண்டாக்கிற கர்த்தரால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாய். இப்பொழுது ஒரு மகிமையான நேரத்துக்குள்ளாய் செல்கிறோம். ஆண்டவருக்கு என்று நாம் உதாரத்துவமாய் முழு மனதோடு முழு அன்போடு கூட செலுத்தப்படுவதான காணிக்கைக்காய் நம்ம ஜெபம் பண்ணி செலுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை ஆசீர்வதிப்பாரே. ஆண்டுகள் நன்மைகளாலே முடிசூட்டி மகிழ்வாரே. ஆசீர்வதிக்கும் இயேசு உன்னை
ஆசீர்வதிப்பாரே.